அடுத்து இந்த மேனுவல் மோடில் இந்த ஜாகில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டிஸ்பிளேல இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷினோட வேல்யூஸ், அதாவது நீங்கள் ஆஃப்செட் எடுக்கிறதுலேருந்து நீங்கள் எந்த இடத்துல இப்போ உங்களோட மிஷினோட டூல், அதாவது இந்த டேரட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேரட்டு எந்த இடத்துல உங்களோட நீங்கள் எடுத்த கரண்ட் டூல் வந்து எந்த ஆஃப்செட்டில் இருக்குது அப்படிங்கிறத மிஷினில் காட்டக்கூடிய வேல்யூஸ் இது. நீங்கள் அதை எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிஷினோட பொசிஷன், நகர்ற பொசிஷனை காட்டக்கூடிய இந்த டிஸ்பிளே இது வந்து என்ன டூல் கரண்ட்டில் இருக்குது, அதாவது கரண்ட்டில் எந்த ஸ்டேஷன் வந்து 1ஆம் நம்பர் ஸ்டேஷனா 2ஆம் நம்பர் ஸ்டேஷன் எது இருக்கோ அந்த ஸ்டேஷன் அதில் என்ன டூல் இருக்குங்கிறத காட்டக்கூடிய இடம் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஃபீட் ரேட்டில் மிஷின் ஓடும், அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா அந்த என்ன ஃபீட் ரேட்டில் ஓடுங்கிறது இங்கே காமிக்கும். என்ன ஆர்பிஎத்தில் ஓடுது, சக்கு சுற்றுது அப்படிங்கிறத ஸ்பிண்டிலோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் காமிக்கும். எஸ்னா ஸ்பிண்டில், எஃப்னா ஃபீட் ரேட்டு, டீனா டூல். ஸோ இந்த 3 விஷயங்கள் இங்கே காமிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டிஎஸ்எம் அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை, இது டூல் ஸ்பிண்டில் மிஸ்லேனியஸ். அதாவது நான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த இதில் 3 ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோடுக்கு மேலே இருக்கிறது டி, அதாவது டூல் சம்மந்தப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு கோடுக்கும் 2வது கோடுக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் சம்மந்தப்பட்டது. எம் கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பிண்டில் சம்மந்தப்பட்ட எம் கமாண்ட்ஸ். அப்படி இந்த 2 லைனுக்கு இடையில இருக்கிறது எல்லாமே ஸ்பிண்டில் சம்மந்தப்பட்டது. ஸ்பிண்டிலுக்கும் எம் கோட்ஸ் வரும், மற்ற எம் கோட்ஸும் இருக்குது. அதனால் ஸ்பிண்டில் சம்மந்தப்பட்ட எம் கோடு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு இல்லாத மற்ற எம் கோட்ஸுக்கு இந்த கோடுக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் ஆப்செட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன ஒர்க் ஆப்செட்டை வந்து இப்போ டிஃபால்ட்டாக கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் கால் பண்ணிக்கலாம். வேணாட்டி டிஃபால்ட்டாக விட்டுறலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் ஆப்செட்டை வந்து டேனிங் அதிகமாக நீங்கள் இன்புட் பண்ண தேவை இருக்காது, டிஃபால்ட்டாக இருக்கிறதுலேயே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ மெஷினிங் பிளைன்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மில்லிங் அதிகமாக இருக்கிற மாதிரி மிஷின்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுவும் வேண்டாம். ஸோ இதில் அதிகமாக வந்து இப்போ இந்த ஆப்ஷனில் நீங்கள் டேரட்டை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டீயில் வந்து நீங்கள் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் இருந்துருக்கு இல்லைங்களா, இது இங்கே சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷன், அதாவது டேரட்டில் வந்து எந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் அது 1ஆம் நம்பர் ஸ்டேஷன் வந்து நிற்கும். ஸோ இந்த சைக்கிள் ஸ்டார்ட் மூலியம் இங்கே கொடுத்துட்டு இங்கே சைக்கிள் ஸ்டார்ட் மூலியமாக நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேரக்டை கால் பண்ணுறதுக்கு, அதாவது டூலை கால் பண்ணுறதுக்கு இங்கேயே போய் நீங்கள் டூலை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதாவது டூல் லைப்ரரி போனீங்கன்னா இந்த இங்கே செலக்ட் டூல் இருக்குது, அதுக்கு நேராக இருக்க பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேஷனில் என்னென்ன டூல்லாம் லோட் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இங்கே வரும். இதை நீங்கள் இங்கே மேனுவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தாலும் அந்த எந்த ஸ்டேஷன் எந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த த்ரெட்டிங் டூலை கால் பண்ணுறேன். இந்த த்ரெட்டிங் டூல் மேனுவல் கொடுத்தேன்னா இந்த த்ரெட்டிங் டூலுங்கிற பேர் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த 4ஆம் நம்பர் ஸ்டேஷன் இங்கே வந்துடும். ஸோ உங்கள் கரண்ட் டூல் இப்போ இருக்கிறது டேரக்ட் திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 4வது ஸ்டேஷனில் இருந்த த்ரெட்டிங் டூல் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி டூலை வந்து கால் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறது இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ளே சொல்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே இன்னும் முக்கியமான டீட்டெயிலாக போக வேண்டியது என்னென்னா, உங்களோட இந்த டூல் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதாவது இந்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இந்த சீமென்ஸ் மிஷின்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான இது வந்து ஒன்று இந்த லிஸ்ட், இந்த டூல் லிஸ்ட்டு, 2வது வந்து ப்ரோக்ராம் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ இது ப்ரோக்ராம் பண்ணுற ஆப்ஷன்ஸுக்கு மெயினானதே இந்த டூல் லிஸ்ட்டு தான். ஸோ உங்கள் மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பேஜெல்லாம் எம்டியாக இருக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டூல் வேணாலும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பழைய சிஎன்சியில் நீங்கள் பண்ண மாதிரி T1 T2லாம் ஒர்க் பண்ணாதீங்க. சீமென்ஸ் மிஷினில் அப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
T1 போட்டாலும் வேலை செய்யும். ஆனால் வந்து அது வந்து இதுக்கு இப்போ யூஸே கிடையாது. இந்த மிஷினை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து புது இந்த இந்த ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு புது டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்காது. இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நியூ டூல்னு இருக்குது பாருங்கள். இந்த இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூ டூல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஏகப்பட்ட உங்களுக்கு டூல் சாம்பிள்ஸ் அது காமிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கட்டர் சம்மந்தப்பட்டது, ட்ரில் சம்மந்தப்பட்டது, டேர்னிங் டூல் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டேர்னிங் டூலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட கேட்லாக் எப்படி பார்க்கணுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் சிஎன்எம்ஜி, விஎன்எம்ஜி, டிஎன்எம்ஜி, ஸோ இந்த மாதிரி பல இன்செர்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்ன இன்செர்ட்டை வாங்குறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். அந்த கேட்லாக்கை ஓப்பன் பண்ணுங்கள். கேட்லாக்கில் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் வந்து சிஎன்எம்ஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இன்செர்ட்டை வந்து பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஏன்னா 80 டிகிரி இன்செர்ட்டு. ஸோ இந்த சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. வி அதாவது டிஎன்எம்ஜி